Hi all, this is Sajida from Brownie Day Baking Academy. இந்த வீடியோவில் ஒரு பொண்ணோட ஸ்டோரி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது உங்களில் பல பேரை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். அஸ் அ மென்டராக நான் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். நிறைய மாதிரி சுச்சுவேஷனில் உள்ளவங்க நிறைய பேர் என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணவங்களும் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடி வில்லேஜை சேர்ந்த 25 வயசு பொண்ணு அஃப்ரின். அவங்க மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற தசை சிதைவு நோயால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற டிசீஸ் பற்றி நம்மள நிறைய பேருக்கு என்னன்னு கூட தெரியாது. ஸோ இந்த டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆனவங்களால நடக்க முடியாது, நிற்க முடியாது, கை கால் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கும். நிறைய பேர் வீல் சேரில் தான் இருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளோ யூடியூப்லேயோ போட்டு பாருங்கள், தெரியும். அப்படின்னு ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா நான் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிற டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கேங்க்கா, எனக்கு பேக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் அதை பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நான் உடனே அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்தேன். அவங்க அந்த டிசீஸ் பற்றி அவங்களுக்கு அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது ப்ரௌனி ரெக்கார்டட் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு தான். ஸோ அவங்க ரெக்கார்டட் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க லோவர் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. ஸோ அஃப்ரின் கிட்ட ஓடிஜி இல்லை, கேஸில் பேக் பண்ண முடியுமாக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் டேவே சூப்பராக ப்ரௌனிஸ் வந்து பேக் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சென்ட் பண்ணாங்க. ஸோ அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது, நான் அதை சொல்லியிருந்தேன். உடனே அன்னைக்கே நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு 3 டேஸ்க்குள்ளே 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினாங்க. இப்போ அஃப்ரின் ஒரு என்டர்பிரனர், யாசின் ப்ரௌனிஸ் அப்படிங்கிற நேம்ல அவங்க பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பூரா கொரியரும் சென்ட் பண்றாங்க. நீங்களும் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனல், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன், கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, அஃப்ரின் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான பொண்ணு, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண போகிறாங்க. ஒரு மென்டராக நான் ரொம்பவே ஹாப்பியாக அதை வந்து பார்க்க போகிறேன். உங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கும். பட் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் இறங்கியே வரமாட்டீங்க. என்கிட்ட பேசுகிற பல பேரும் எனக்கு ஏதாவது பண்ணணும், பட் நான் படிக்கலை, எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆகுது, நான் இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இறங்கி வரவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இறங்கி வந்து உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிக்குதோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நீங்களுமே வந்து அஃப்ரின் மாதிரி அச்சீவ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஃபினான்சியல் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபினான்சியல் இண்டிபெண்ட் உங்களுக்கு மணி மட்டும் இல்லை, லைஃப்பை நோக்கி நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்கும். தேங்க்யூ.